நம்பிகளே, ராமானுஜன் இதுநாள் வரை மயூரவண்ணன் என்பவரிடம் வேதங்களையும் புராணங்களையும் கற்று வருகிறான் என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும். ஆமாம். மயூரவண்ணன் என்னை சந்தித்து ராமானுஜன் தற்போது படித்து வரும் பாடங்களை தாண்டி மேற்படிப்பாக வேதாந்தங்களையும் கற்க வேண்டியது அவசியம் என்று கூறினார். நல்ல விஷயம்தானே. இதுதான் சரியான கால நேரமும் கூட. தாமதிக்க வேண்டாம். ராமானுஜனுக்கு அடுத்த நிலையை துவக்கி விடுங்கள். அதில்தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னவென்றால், வேதாந்த விஷயங்களை தன்னால் போதிக்க முடியாது என்று மயூரவண்ணன் கூறிவிட்டார். ஏன்? என்ன காரணமாம்? வேதாந்த பாடத்தில் பல சூத்திரங்களுக்கு ஆழமான விளக்கங்களை அளிக்க வேண்டியுள்ளது. அதற்கு அதீதமான வித்வத் அவசியம். அது தன்னிடம் இல்லை என்றும், ராமானுஜன் போன்ற ஞான தாகம் உள்ளவர்களுக்கு தன்னால் பாடம் எடுப்பது கடினம் என்றும் கூறிவிட்டார். ஒரு வகையில் அவர் கூறியதில் தவறேதும் இல்லை. ஒரு மிகச்சிறந்த ஆசான் ராமானுஜனுக்கு அவசியம் என்பதில் சந்தேகமும் இல்லை. அதுதான் யாரிடம் ராமானுஜனை பாடத்திற்கு அனுப்புவது என்று ஒரே குழப்பமாக இருந்தது. தங்கள் மூலம் ஏதாவது தெளிவு கிடைக்குமா என்றுதான் தங்களை நாடி வந்தேன். மூளையை கசக்கி பிழிந்தாலும் மயூரவண்ணன் சுவாமிகளை விட ஒரு உயர்ந்த ஆசான் என் மனதிற்கு புலப்படவில்லை. தங்களுக்கு தெரிந்தவர்களில் யாரேனும் இருக்கிறார்களா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் ஒரே ஒருவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த தகுதியானவர். அப்படியா? மிக்க சந்தோஷம். சொல்லுங்கள் நம்பிகளே, யார் அவர்? யாதவ பிரகாசர். அவர்தான் ராமானுஜனுக்கு பாடம் நடத்த சரியான நபர். தாங்கள் குறிப்பிடுவது அந்த திருப்புட்குழி சன்னியாசியையா? ஆமாம், அவரேதான். ஆனால் முன்பு ஒருமுறை தாங்கள் அவரை பற்றி குறிப்பிடும்போது அந்த யாதவ பிரகாசர் அதிக கர்வம் கொண்டவர், எவரையும் உதாசீனப்படுத்தி தன் உயர்வையே டாம்பிகமாக பேசக்கூடியவர் என்றெல்லாம் சொன்னீர்களே. ஆம், அதை இப்போது அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அவர் வேதாந்தத்தில் மிகவும் பாண்டித்யம் வாய்ந்தவர் என்றும் குறிப்பிட்டேனே. அவரிடம் ராமானுஜனை அனுப்புவது உச்சிதம் என்கிறீர்களா? வேறு யாராவது ஒரு சாதாரண மாணாக்கனை யாதவ பிரகாசரிடம் அனுப்புவது என்றால் அடியேனும் நிச்சயம் யோசிப்பேன். ஆனால் போகப்போவது ராமானுஜன் என்பதால் தான் அடியேனும் அதற்கு பரிந்துரைக்கிறேன். யாதவ பிரகாசர் தலைக்கணம் கொண்டவர்தான். ஆனால் வேதாந்தத்தில் மகாகணம் பொருந்தியவர். பல சூத்திரங்களை அலசி ஆராய்பவர், பல விளக்கங்களையும் கொடுப்பவர். அதில் சுய கருத்திருப்பது உண்மைதான். ஆனால் அவர் எவ்வளவு விளக்கங்களை கொடுத்தாலும் அதை ஆராய்ந்து அதிலிருந்து பல விளக்கங்களை கொடுக்கும் சாதுரியம் நம் ராமானுஜனுக்கு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அத்வைத விஷயங்களை கொடுக்கும் போது சற்று குழப்பமடைவது இயல்புதான். அதனால் பலர் வழிமாறவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ராமானுஜன் அன்னப்பறவையை போன்றவன். அர்த்த புஷ்டியான உண்மையான பாலை மட்டும் பருகி சாரமற்ற தண்ணீரை ஒதுக்கி விடுவான். நம் சம்பிரதாயம் காப்பாற்றப்பட்டு தழைத்தோங்க நம் சம்பிரதாயத்தில் உள்ளவர்கள் மற்ற தத்துவங்களையும் அறிந்து கொள்வது அவசியமே. அதற்கு சரியான மாணாக்கன் நம் ராமானுஜனே. எனவே ராமானுஜனை சீக்கிரமே யாதவ பிரகாசரின் பாடசாலைக்கு அனுப்பி வேதாந்த விஷயங்களை அறியச் செய்யுங்கள். இதுவே அடியேனுக்கு தெரிந்த ஒரே வழி. அடியேன் சொல்லிவிட்டேன் என்பதற்காக அதை அப்படியே வேதவாக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. நீங்கள் ஆற அமர யோசித்து ஒரு முடிவெடுங்கள். தாங்கள் கூறிய பின் அதற்கு மறுபேச்சு ஏது? ராமானுஜனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையிலும் தாங்களே அவனை வழிநடத்துகிறீர்கள். அவனும் உங்கள் வாக்கை பெருமாளின் வாக்காகவே ஏற்றுக்கொண்டு திறம்பட செய்கிறான். வேதாந்த பாடத்திலும் நீங்கள்தான் அவனுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று இருக்கிறது. பெருமாளின் திருவுளத்தை யாரால் மாற்ற முடியும்? அடியேன் ஊருக்கு திரும்பியதும் இது பற்றி அகத்தில் உள்ளவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போது அடியேன் புறப்படுகிறேன். என்ன சோமயாஜி, இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அடியேனின் மரத்தில் அமுது செய்யாமல் புறப்பட்டால் எப்படி? எத்தனை நாட்கள் உங்கள் அகத்தில் அடியேன் அமுது செய்திருப்பேன். வாருங்கள், மடம் அருகில் தானே இருக்கிறது. அடியேனும் இப்பொழுது அமுது செய்யும் நேரம்தான். ஒரு உயர்ந்த பாகவத சிரேஷ்டருக்கு அமுது இட்டு அவருடைய சங்கத்தை பெறும் பாக்கியமும் அடியேனுக்கு கிட்டட்டும். வாருங்கள். இந்த சிங்கத்தின் குகையில் எறும்புக்கு என்ன வேலை?
இந்த ஊர் பெருமாளுக்கு ஆலவட்டம் வீச வேண்டும் என்று யாரும் ஓலை அனுப்பியதாக தெரியவில்லையே. என்ன திருக்கட்சி, காற்று இந்த பக்கம் வீசுகிறது? முதற்கண் வேதாந்த சாகரம் அத்வைத சிரோன்மணி தென்னகத்து வேதவித்து யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு இந்த எளியவனின் வந்தனம். வந்தனமும் கட்டியமும் பலமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது வழி தடுமாறி இந்த பக்கம் வந்து விட்டீரோ? சுவாமி, வரதனின் அருளால் அடியேனுக்கு எந்த வழிமாற்றமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. அப்படி என்றால் திருப்பூட்குழி பெருமாளை சேவிக்க வந்தீரோ? பெருமாளையும் சேவிக்க வேண்டும். அதற்கு முன் இவ்வூரின் பிரதான ஆச்சாரியரான தங்களையும் ஓர் முக்கிய காரியமாக காண வேண்டும். அதற்காகத்தான் அடியேன் வந்தேன். அதுதானே, காரியமில்லாமல் கட்சி நம்பிகளாவது எம்மை பார்க்க வருவதாவது. சரி, என்ன அந்த முக்கியமான விஷயம்? ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த சோமயாஜியின் மகன் ராமானுஜனை தாங்கள் ஞாபகம் வைத்திருப்பீர்கள் என்று அடியேன் அறிவேன். ஒரு முறை ஒன்றை பார்த்தாலும் ஒரு முறை ஒன்றை படித்தாலும் இந்த மூளையில் சிக்கன பதிந்துவிடும். அப்படி ஒரு வர பலம் எமக்கு. சரி, அந்த ராமானுஜனை பற்றி என்ன சொல்ல வந்தீர்? ராமானுஜனை தாங்கள் தங்கள் பாடசாலையில் மாணாக்கனாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த வேண்டுகோளை முன்வைக்கத்தான் அடியேன் தங்களை காண வந்தேன். அதுதானே பார்த்தேன், விஷயமில்லாமல் சோழியும் குடுமையும் ஆடாதே என்று. ஆனால் என் எதிர்பார்ப்பு எதுவும் உம்மால் கைகூட மாட்டேன் என்கிறதே. அந்த காஞ்சி கூரேசனின் மண்டபத்தை எமக்கு உபகரிக்கச் சொன்னேன். இத்தனைக்கும் நீர் கிழித்த கோட்டை தாண்டாதவன் அந்த கூரேசன் என்று பலபடியாக கூறுகிறார்கள். ஆனால் எனக்காக நீர் ஒரு வார்த்தை கூட கூரேசனிடம் அனுசரணையாக பேசவில்லையே. சரி, அதனால் என்ன? இப்போது அரசாங்கமே எமது மேதாவிலாசத்தை கருத்தில் கொண்டு ஓர் இடத்தை உமது காஞ்சியம்பதியிலேயே அளிக்கப் போகிறார்கள். சரி, அது போகட்டும். ராமானுஜனை சட்டென்று எம் பாடசாலையில் எல்லாம் சேர்த்துவிட முடியாது. இப்போதுதான் சம்பூர்ணத்திடம் சொல்லிக் கொண்டு இருந்தேன், வருபவர்களை எல்லாம் உள்ளே சேர்த்துக் கொள்ளாதே என்று. இது ஒன்றும் தர்மசத்திரம் இல்லை என்று. இது யாதவ பிரகாசனின் பாடசாலை. இங்கு தகுதியுள்ளவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை. இப்போதைக்கு ராமானுஜனுக்கெல்லாம் இங்கு இடமில்லை. நீர் சென்று வேறு ஏதாவது பாடசாலையை பாரும். சுவாமி, சற்று வாருங்கள் சுவாமி. என்னையா, எங்கே அழைக்கிறீர்? தனிமையில் பேச வேண்டும், வாருங்கள். வந்தாகிவிட்டது. என்ன பேச வேண்டும்? சீக்கிரம் சொல். சுவாமிகளே, இந்த திருக்கச்சி நம்பி குறிப்பிடும் ராமானுஜனை பற்றி அடியேன் ஏற்கனவே நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த மயூரவண்ணன் பாடசாலையில் அவன்தான் முதன்மையான மாணவன். அது மட்டுமல்ல, ராமானுஜன் அந்த பாடசாலையில் சேர்ந்த பிறகுதான் அந்த பாடசாலை நம் பாடசாலைக்கு அடுத்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறது. பல இடங்களுக்கு அந்த மயூரவண்ணன் ராமானுஜனை ஒரு சிறப்பு மாணவனாக அழைத்துச் சென்று அவனை விட்டே பாடங்களை நடத்த சொல்லியிருக்கிறார். ராமானுஜன் அப்படிப்பட்ட ஒப்பற்ற மாணவன். அவன் நம் பாடசாலையில் சேர்வது மிகப்பெரிய பொக்கிஷம். என்ன சம்பூர்ணம், ஆஹா ஓஹோ என்று ஒரு மாணவனை புகழ்ந்து தள்ளுகிறாய்? மாணவர்களை வைத்துத்தான் என் பாடசாலைக்கு பெருமையா? ஏன் என்னை வைத்து இல்லையா? அடியேன் அப்படி சொல்லவில்லை. தாங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். ஒரு ஆச்சாரியாரின் பெருமை யாரால் பரப்பப்படுகிறது? யாதவ பிரகாச சுவாமிகளின் மேதா விலாசம் என்பது
மாணவர்களை வைத்துதானே. ராமானுஜனை தாங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டால் தங்கள் புகழ் உச்சிக்கே போகும். தயவு செய்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராமானுஜனை தாங்கள் பாடசாலையில் சேர்த்துக்கொள்ள சம்மதம் தெரிவித்து விடுங்கள். அது மட்டுமல்ல, ராமானுஜன் வைணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவன். அவன் உங்கள் பாடங்களால் ஈர்க்கப்பட்டு உங்கள் கருத்தாழமிக்க வியாக்கியானங்களை பிற இடங்களுக்கும் பிரச்சாரம் செய்தால் நம் சித்தாந்தமும் வளர்ந்து மற்றவர்களும் உங்கள் பக்கம் வர வாய்ப்பிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், ராமானுஜனை விட்டு விடாதீர்கள், சேர்த்துக் கொள்ளுங்கள். சரி, வாரும். திருக்கச்சி, நான் பலவாறு யோசித்து பார்த்தேன். என்னதான் என் எதிர்பார்ப்பை நீர் பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் நானும் உம்மை போல் நடந்து கொள்வதா என்று யோசித்தேன். நான் ஒரு சந்நியாசி, பற்றற்றவன். கோபதாபமோ பழிக்கு பழியோ எனக்கு சற்றும் பொருந்தாது. என் பாண்டித்யத்தின் ஒரு துளியாவது பலருக்கு தேவைப்படுகிறது. உம் கோரிக்கைக்கு நான் செவிசாய்த்து விட்டேன். அந்த ராமானுஜனை நான் மாணவனாக சேர்த்துக் கொள்கிறேன். நன்றி சுவாமி. ஆனால் ஒன்று, உடனே நாளைக்கே என்று எண்ணிவிடாதே. நேரம் காலம் பார்த்து நானே சொல்லி அனுப்புகிறேன். அப்போது வந்து அவனை சேரச் சொல்லும். நிச்சயமாக சுவாமி. தாங்கள் சம்மதித்ததே பெரும் பாக்கியம். அடியேன் சோமயாஜியிடம் இது பற்றி தெரிவித்து விடுகிறேன். இப்போது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். அடியேன் தாசன். திருக்கச்சி நம்பிகளே, திருக்கச்சி நம்பி சுவாமிகளே, நமஸ்காரம். நமஸ்காரம். இந்தாருங்கள் வரதனின் திருத்துழாய் பிரசாதம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். இல்லை சோமயாஜி, இருக்கட்டும். திண்ணையிலாவது அமர்ந்து கொள்ளுங்கள். நமஸ்காரம். நமஸ்காரம் தாயே. தஞ்சா, இவர்தான் திருக்கச்சி நம்பி சுவாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள்? வரதனின் அனுகிரகத்தாலும் வைஷ்ணவர்களின் ஆசியாலும் சுகமாக இருக்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கிறேன். சொல்லுங்கள். சம்மதித்து விட்டார். ராமானுஜனை தன் மாணவனாக ஏற்றுக்கொள்ள யாதவ பிரகாசர் சம்மதித்து விட்டார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி நம்பிகளே. அடியேனுக்கு தாங்கள் செய்துள்ள மிகப்பெரிய உபகாரம் இது. அடியேன் செய்ய வேண்டியதை என் ஸ்தானத்தில் இருந்து ராமானுஜனுக்காக நீங்கள் யாதவ பிரகாசர் சுவாமிகளிடம் பேசியதை என்னவென்று சொல்வது? அவர் ஒப்புக்கொள்வாரோ மாட்டாரோ, அவரை எப்படி அணுகுவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீங்கள் சென்று பேசியது என் மனதிற்கு மிகவும் திருப்தியாக உள்ளது. அதிலும் உங்களுக்கும் யாதவ பிரகாசருக்கும் அபிப்பிராய பேதங்கள் பல பல. அடியேன் யார் மீதும் துவேஷமோ க்ஷாத்திரமோ கொள்வதில்லை. யாரையாவது குறை சொன்னேன் என்றால் அவர்கள் அந்த குறையை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் சொல்வேன். மற்றபடி எல்லோரும் அடியேனுக்கு சமமே. மேலும் ராமானுஜனுக்காக அடியேன் எது வேண்டுமானாலும் செய்வேன். அப்படிப்பட்ட பிள்ளை அவன். கொடுத்து வைத்த பெற்றோர் நீங்கள். பொக்கிஷத்தை கணவனாக பெற்ற குணவதி உங்கள் மாற்றுப்பெண். இவை அனைத்தையும் மீறி எல்லாமே பெருமாளின் திருவுளம். யார் என்ன முயற்சி செய்தாலும் எது எது எப்படி எப்படி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அது அப்படித்தானே நடக்கும். நம் கையில் எதுவும் இல்லை. ராமானுஜன் யாதவ பிரகாசரிடம் செல்ல வேண்டும் என்பது பெருமாளின் சித்தம். அதுதான் நடக்கிறது. இதில் அடியேன் செய்தது எதுவும் இல்லை. சரி, ராமானுஜன் எப்பொழுது அவரிடம் சேர வேண்டும்? அதை அவர் இன்னும் தெரிவிக்கவில்லை. பிறகு சொல்கிறேன் என்றார். நாள் கிழமை நட்சத்திரம் பார்த்துத்தானே அழைப்பார். விரைவில் தகவல் வரும். காந்திமதி, இந்த நற்செய்தியை சொன்ன திருக்கச்சி நம்பிகளுக்கு கொடுக்க
இனிப்பு ஏதாவது செய்து உடனே எடுத்து வா. பொறுங்கள் தாயே, க்ஷமிக்க வேண்டும். இப்பொழுது அடியேன் ஏதும் உட்கொள்ளும் நிலையில் இல்லை. என்ன இப்படி சொல்கிறீர்கள்? ராமானுஜன் இங்கிருந்து திருப்புட்குழிக்கு கிளம்பும் அன்று பெரிய விருந்தே வைப்பீர்கள் அல்லவா? அன்று அடியேன் கலந்து கொள்கிறேன். இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். இந்த சுப செய்தியை ராமானுஜனிடம் தெரிவித்து விடுங்கள். சரி. சரி, அடியேன் வருகிறேன். வாருங்கள். ஆமாம், பொதுவாக நீங்கள் ஆச்சாரியரை தரிசித்துவிட்டு நேராக ஸ்ரீபெரும்புதூர் சென்று உங்கள் தங்கையின் குடும்பத்தை பார்ப்பதுதானே வழக்கம். இம்முறை காஞ்சியம்பதிக்கு வந்துவிட்டீர். ஆமாம், திடீரென்று வரதனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை, அதுவும் வெகு நாட்களுக்கு பிறகு. வரதனை மட்டுமல்ல, திருக்கச்சி நம்பிகளே, தங்களையும் தரிசிக்கும் ஆவல் அடியனுக்கு உண்டு. இப்போது ராமானுஜனும் தங்களோடு இருப்பதால். ஓ, இப்பொழுது நன்றாக புரிந்தது நம்பிகளே. மாமன் மருமானை பார்க்க வேண்டும், ஓடி வந்து விட்டீர், சரிதானே? தங்களிடம் எதுவும் மறைப்பதற்கில்லை, அதுவும் ஒரு காரணம்தான். அப்படி சொல்லுங்கள். மாமன் மருமான் உறவு அப்படி. அதுவும் ராமானுஜனை போன்ற ஒரு சிரேஷ்டனை மருமானாக பெற்றிருக்கும் தாங்கள் அவனை காண ஆவலோடு வருவது ஆச்சரியம் ஒன்றுமில்லை நம்பிகளே. ஆக தங்களின் வரவில் ராமானுஜனின் தரிசனமும் அடக்கம் என்று சொல்லுங்கள். ஆமாம், ராமானுஜன் இன்று பாடசாலையிலிருந்து திரும்ப வெகு நேரம் ஆகுமா? இல்லை, இந்நேரம் அவன் தங்கள் மடத்திற்கு வந்திருப்பானா? ராமானுஜன் வரும் நேரம்தான். அடியேனின் மடத்தில் இருக்கும் சாரதியிடம் சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். ராமானுஜரின் மாமா திருமலை நம்பிகள் காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறார். ராமானுஜன் வந்ததும் தெரிவித்து விடு என்று. மிக்க சந்தோஷம். அவன் இந்நேரம் வந்திருப்பான் என்றால் நாம் தங்கள் இருப்பிடம் செல்லலாமா? திருமலை நம்பி சுவாமிகளே, தங்களின் ஆவலை ராமானுஜன் உணர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் மாமன் நினைத்ததும் மருமான் இங்கு வருவானோ? புரியவில்லையே நம்பிகளே. அங்கே பாருங்கள் நம்பிகளே. வந்தனம் மாமா. வந்தனம் சுவாமி. வந்தனம் ராமானுஜா. ராமானுஜா, நலமாக இருக்கிறாயா? இருக்கிறேன் மாமா. திருக்கச்சி நம்பி சுவாமிகளோடு அடியேன் தங்கி இருக்கும் வரை நலத்திற்கு என்ன குறை? என்ன திருமலை நம்பி சுவாமிகளே, மருமான் இழைத்து விட்டானோ என்று சோதித்து பார்க்கிறீர்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கவலைப்படாதீர்கள் நம்பிகளே. ராமானுஜன் உயர்ந்த வைணவ சிரேஷ்டனாக ஆக வேண்டும் என்று சத்விஷயங்களை ஊட்டி வளர்க்கிறேனோ இல்லையோ, ஹரியனை போல் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நலவாகத்தை நன்கு ஊட்டி வளர்க்கிறேன். ஆகையால் இழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. திருக்கச்சி நம்பிகளே, தங்களுக்கு நகைச்சுவையும் அத்துப்படி என்பதை இன்று அறிந்து கொண்டேன். மாமா, இவர் ஆலவட்டம் சுழற்றியும் பூமாலை சாற்றியும் அந்த வரதனை கவர்ந்தது போல் இவர் தளிகையில் நித்தியப்படி பலவிதமான பதார்த்தங்களை செய்து அடியேனையும் கவர்ந்து விட்டார். அப்படி என்றால் இக்கலையும் நீ இவரிடமிருந்து கற்க தவறாதே. காரணம், சில நேரங்களில் தலிகையை நாமே சுயம்பாகமாக தயாரித்து பகவானுக்கு நிவேதனம் செய்வது அவசியமாயிற்றே. திருமலை நம்பிகளே, அது தேவையான நேரத்தில் ராமானுஜனுக்கு கைவரப்போகிறது. இப்போதைக்கு ராமானுஜன் பாடசாலையில் நன்கு பாடங்களை மட்டும் கற்றால் போதும். நித்தியப்படி பாடசாலை முடிந்து நேராக கோயிலுக்கு வந்து விடுகிறான். அடியேனோடு சேர்ந்து பகவத் கைங்கரியங்கள் சிலவற்றையும் கோயிலில் கவனித்துக் கொள்கிறான். அப்படியா? பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுகிறது. உண்மைதான். இதில் பூ ராமானுஜன், நார் அடியேன். திருக்கச்சி நம்பிகளிடம் பேசி வெற்றி பெற முடியுமா? வந்தனம் சுவாமி. அடடே, வா ராமானுஜா, வா. என்ன, உனக்கு இன்னும் உறக்கம் வரவில்லையா? தாங்கள் உறங்கிவிட்டீர்களா என்று பார்க்கலாம் என்று இங்கு வந்தேன். ஆனால் தாங்களோ இன்னும் ஓலையும் கையுமாக வீற்றிருக்கிறீர்கள். நாளை காலை கோயிலுக்கு தாமதமாக செல்லவிருக்கிறீர்களா? இல்லை ராமானுஜா, எப்பொழுதும் போல் பிரம்ம முகூர்த்தத்தில்
எம்பெருமான் வரதனின் விஸ்வரூப தரிசனத்தை காண சென்று விடுவேன். அப்படியென்றால் காலக்கிரமமாக உறங்கச் செல்வது தங்களுக்கு அவசியமான ஒன்றாயிற்றே. ஆனால் ஓலைச்சுவடியை கையில் கொண்டு ஏதோ லயிப்பிலும் ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறதே சுவாமி. இல்லை ராமானுஜா, ஆராய்ச்சியெல்லாம் ஒன்றுமில்லை. உறங்கச் செல்வதற்கு முன் சில ஸ்லோகங்களை சேவித்துவிட்டு பின்பு உறங்குவதுதான் அடியேனின் வழக்கம். காரணம், உறக்கம் என்பதும் இறப்பிற்கு சமானம் தானே. அதனால் தானே சில மணி நேரங்கள் உறங்கிவிட்டு எழுந்தாலே ஸ்நானம் செய்து உடலை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்கிறார்கள். நன்றாக யோசித்துப்பார். கண்மூடி உறங்குகிறோம், மறுநாள் காலை விழிப்போம் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை உறங்கும் வேளையில் ஆத்மா பிரிந்து விட்டால் உயர்ந்த புராணமான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து பகவான் ஸ்ரீ கண்ணனின் உணர்வோடு உறங்குவதால் உறக்கத்திலும் அவனை நினைப்போம் அல்லவா? ஆத்மா பிரிந்தாலும் பரமகதியான வைகுண்டத்தை அடைவோம் அல்லவா? அதனால்தான் உறங்குவதற்கு முன் அடியேன் பகவானின் பல ஸ்லோகங்களை ஸ்மரித்து வாசிப்பது வழக்கம். அது என்ன ஸ்லோகங்கள் என்று அடியேனுக்கு சொல்லக்கூடாதா? தாராளமாக. சில நேரங்களில் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து உத்தாரணோ துஷ்கிருதிஹா புண்ணியோ துர்ஸ்வப்ன நாசனஹா என்று செவிப்பது வழக்கம். பிறகு சுவாமி, குறுக்கிடுவதற்கு பொறுத்தருள வேண்டும். தாங்கள் இப்போது கூறிய பதங்களுக்கு தங்கள் திருவாயாலேயே அர்த்தங்களையும் கூறி அருள வேண்டும். சரி, சொல்கிறேன். உத்தாரணஹா என்றால் சம்சாரமாகிய சாகரத்தின் அக்கறையில் கொண்டு சேர்ப்பவன் என்று பொருள். துஷ்கிருதிஹா என்பதற்கு பாவங்களாகிய கெட்ட செயல்களை அழிக்கிறான் என்று பொருள். ஸ்மரித்தல், அதாவது தன்னை நினைப்பவர்கள் அனைவருக்கும் புண்ணியத்தை தருகிறவன் அவன் என்பதால் புண்ணியஹா. துர்ஸ்வப்ன நாசனஹா என்பதற்கு தியானித்தும் துதித்தும் புகழ்ந்து பூஜிக்க பெற்றவனாகி வரப்போகும் தீங்குகளுக்கு அறிகுறி போல் வரும் தீய கனவுகளை அவன் அழித்து விடுகிறான் என்பது பொருள். அருமையாகச் சொன்னீர்கள் சுவாமி. அதன் பிறகு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் தசமஸ்கந்தத்திலிருந்து பகவான் கண்ணனின் உன்னதமான லீலைகளை வர்ணிக்கும் ஒரு சில ஸ்லோகங்களை வாசித்து தியானித்து விட்டு முடிவாக மாதவாய நமக என்று உச்சரித்து உறங்கச் செல்வேன். அது சரி, நீ ஏன் இன்னும் உறங்காமல் இருக்கிறாய்? முதலில் அதை சொல். தங்களிடம் சொல்ல ஒரு தயக்கமும் இல்லை சுவாமி. சில விஷயங்களை எண்ணிக்கொண்டிருப்பதால் படுக்கையில் படுத்தும் உறக்கம் வரவில்லை. அநேகமாக நானும் பாகவத ஸ்லோகங்களில் உள்ள கண்ணனின் லீலைகளைக் கூறும் தசமஸ்கந்தங்களை படித்த பிறகே உறங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். குடும்பத்தை பிரிந்து வாரத்தில் வெகு நாட்கள் இங்கு வந்து தங்குவது வருத்தமாக இருக்கிறதோ? அதனால்தான் உனக்கு உறக்கம் வரவில்லையோ? இல்லை இல்லை, அடியேன் மிகவும் விருப்பப்பட்டுத்தானே வேதாந்த வித்தைகளை கற்க இங்கு வந்தேன். அதனால் வருத்தம் என்பதெல்லாம் நிச்சயமாக இல்லை சுவாமி. பின்னர் என்ன காரணம் ராமானுஜா? பாடசாலை நிகழ்வுகள்தான் சற்று அடியேனின் மனதில் நிழலாடி உறக்கம் வருவதற்கு தடை போடுகிறது சுவாமி. ஏன் ராமானுஜா? யாதவ பிரகாச சுவாமிகள் வேதாந்த பாடங்களை விளக்குவது புரியாமலும் அல்லது கடினமாகவும் இருக்கிறதா? இல்லை சுவாமி, அவரது பாண்டித்யம் அளப்பரியது. ஒவ்வொன்றிற்கும் அவர் காட்டும் மேற்கோள்கள் அலாதியானது, சிந்திக்க வைப்பது. ஆனால் சீடர்களை நடத்தும் விதத்தில் யாதவ பிரகாச சுவாமிகளுக்கும் மயூரவண்ணன் சுவாமிகளுக்கும் பெருத்த வித்தியாசம் இருக்கிறது சுவாமி. அது என்னவோ வாஸ்தவம் தான் ராமானுஜா. யாதவ பிரகாசர் தன் மேதா விலாசத்தால் சற்று அளவிற்கு அதிகமான அகம்பாவத்தோடு தான் இருப்பார். அந்த வித்யா கர்வத்தை அடியேன் பொருட்படுத்தவில்லை சுவாமி. அடியேன் குறிப்பிட வந்தது என்னவென்றால், மயூரவண்ணன் சுவாமிகள் தன் மாணாக்கர்களில் நல்ல வித்தை உள்ளவர்களைக் காட்டிலும் படிப்பில் பின்தங்கி இருப்பவர்களிடம் வாத்சல்யத்துடனும் கருணையுடனும் இருப்பார். அவர்களை கைதூக்கி மேலே உயர்த்தி கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார். ஒவ்வொரு மாணாக்கரும் உயர்வடைய வேண்டும் என்று ஆர்வம் காட்டுவார். ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகளிடம் அதுபோன்ற மனநிலையை காண முடிவதில்லை சுவாமி. எல்லாவற்றிலும் மேம்பட்டவனையே அதிகமாக தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறார். மற்றவர்களை உதாசீனப்படுத்துகிறார். இரண்டாவது என்ற நிலையை மிகவும் துச்சமாக பார்ப்பது என்பது
பல மாணவர்களை மனவருத்தமடையச் செய்கிறது. வெற்றி பெற்றவர்தான் பிரதானம் என்பது மனதில் அகம்பாவத்தை ஏற்படுத்தாதா? எல்லோராலும் உடனே ஒரு உச்ச நிலையை அடைய முடியுமா? அன்பும் ஆதரவும் தானே ஒருவரை கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்தும். ஊக்கப்படுத்ததானே ஒவ்வொருவரையும் உச்சமான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். ராமானுஜா, உன் ஆதங்கம் அடியேனுக்கு நன்றாக புரிகிறது. இரு வைத்தியர்கள் ஒத்துப்போக மாட்டார்கள், இரு ஜோதிடர்களும் ஒத்துப்போக மாட்டார்கள். வேதாந்த விளக்கம் கொடுக்கும் குருமார்களும் அப்படித்தான். இது உலக நடைமுறைதான். ஆனால் நல்லதை எடுத்து அவசியமற்றதை விளக்குவதில் நீ சாமர்த்தியசாலியாயிற்றே. அதனால் இரு ஆசான்களுக்குள் ஒப்பீடு என்ற ஒன்றைக் கொண்டு நீ குழப்பமடையவோ கவலைப்படவோ அவசியமில்லை ராமானுஜா. மேலும் இப்பாடசாலையில் நீ வந்து சேர வேண்டும் என்பது அந்த வரதனின் திருவுளமே அன்றி வேறில்லை. உன்னைப் போல் இதற்கு முன்பு எத்தனையோ மாணாக்கர்கள் வேதனை அடைந்திருப்பார்கள். அவற்றிற்கெல்லாம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று கூட அந்த பெருமாள் உன்னை யாதவ பிரகாசரிடம் அனுப்பியிருக்கலாம். உன்னிடம் எப்பொழுதும் காணப்படும் தன்னம்பிக்கைக்கு ஒருபோதும் பங்கம் வராமல் பார்த்துக்கொள். தீங்கு செய்பவர்களை பொறுத்து பதிலுக்கு நல்லதை செய்து அவர்களை வெட்கப்படும்படி செய்பவனாயிற்றே நீ. மற்றவர்களுக்கு அனுகூலம் நினைப்பவர்களுக்கு காலம் என்றுமே துணை நிற்கும். அடியேன் எப்படி ஸ்ரீமத் பாகவதத்தை வாசித்து துர்சொப்பனங்களிலிருந்து விடுபட்டு அந்த கண்ணனையே தியானித்து உறங்கச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேனோ, அதேபோல் வருங்கால சந்ததிகள் அனைத்து தீய விளைவுகளிலிருந்தும் விடுபட்டு பகவானின் சிந்தனையோடு உறங்குவதற்காக ஒருவேளை எதிர்காலத்தில் உன் சரித்திரத்தை கூட வாசிக்கலாம். காரணமில்லாமல் காரியமில்லை ராமானுஜா. காலம் பல விஷயங்களை உனக்கு உணர்த்திருக்கிறது. அதற்கு அச்சாரமாகத்தான் இப்பொழுது உன் வாழ்வில் நடைபெறும் பல சம்பவங்கள், நிகழ்ச்சிகள். சரி, நேரமாகிவிட்டது. விடிந்ததும் நீ நேரத்திற்கு பாடசாலை செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். போய் உறங்கு. அடியேனும் சற்று நேரத்தில் உறங்கச் சென்று விடுவேன். என்ன கோவிந்தா, அண்ணனுடன் சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் நேரம் போவதே தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறாயா? பொழுதாகிவிட்டதே, உறங்கியிருப்பீர்கள் என்று நினைத்தேன். இல்லை சுவாமி, பொதுவாக பேசிக் கொண்டிருந்தோம். இவ்வேளையில் உங்களை இங்கு இப்பொழுது பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. உறங்கத்தான் சென்று கொண்டிருந்தேன். சட்டென்று பார்த்தால் இந்த அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னவென்று பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். பார்த்தால் ராமானுஜனோடு சேர்ந்து விட்ட மகிழ்ச்சியில் அவனோடு தூக்கம் வராமல் நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். இல்லை சுவாமி, இன்று யாதவர் சுவாமிகள் மடத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றிதான் அண்ணாவிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்படி என்ன நடந்தது? சபேசன் என்ற ஒரு மாணவன் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற வகையில் ஒரு கர்வத்தில், ஒரு ஆணவத்தில் பேசினான். அதை ஆமோதிப்பதைப் போல் யாதவர் சுவாமிகளும் அவனை ஆதரித்து பேசினார். அது மட்டும் இல்லாமல் மயூரவண்ணன் சுவாமிகளை பற்றியும் அவர் சற்று கேலியாக பேசினார். இதை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்த ராமானுஜர் அண்ணா அமைதியாகத்தான் இருந்தார். அது அடியனுக்கு பொறுக்கவில்லை. அதுதான் பொறுமிக் கொண்டிருக்கிறேன். அவன் ஏதோ தனக்கு தெரிந்ததை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தான். தான் மிகவும் புத்திசாலி என்று மற்றவர்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறான். தன் ஆசானிடம் பெயரெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். எடுத்துவிட்டு போகட்டுமே. அது எப்படி அண்ணா? நீங்கள் அவனை விட 10 மடங்கு, ஏன் 100 மடங்கு அதிக புத்தி கூர்மை உள்ளவர். உங்களை மீறி ஒருவன் பேசுவதை அடியினால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. கோவிந்தா, உனக்கு என் மீதுள்ள அன்பினாலும் பாசத்தினாலும் இப்படி பேசுகிறாய். அடுத்தவர்களின் சிந்தனையும் செயலும் நம்மை பாதிக்காத வரை நாம் அதை பற்றி ஏன் பொருட்படுத்த வேண்டும்? இல்லை ராமானுஜா, கோவிந்தன் சொன்னதிலிருந்து யாதவ பிரகாசரின் பாடசாலையில் என்ன நடந்திருக்கும் என்பது அடியேனுக்கு ஓரளவு புரிகிறது. மனிதர்களில் பலவிதம் உள்ளனர். தானாகவே உணர்ந்து திருந்துபவர்கள், மற்றவர்களின் அறிவுரை கேட்டு மாறுபவர்கள், கடைசியாக பட்டு திருந்துபவர்கள். கோவிந்தன் சொன்னதிலிருந்து அவன் கடைசி ரகத்தைச் சேர்ந்தவன் என்பது புலனாகிறது. சரியாக சொன்னீர்கள். அதற்காகத்தான் அண்ணாவிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவனுடைய மமதையை உடைத்தெறிய வேண்டும் என்று. நமக்கு ஏன் வீண் வம்பு? அப்படி நினைக்காதே ராமானுஜா.
மமதை என்பது ஒடுக்கப்பட வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. தனக்கு நிகர் வேறொருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவனிடம் வேறு ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்தால்தான் அவனுக்கு அவனுடைய நிலை விளங்கும். ஆகையால் அவனை விட நீ ஞானம் நிறைந்தவன் என்பதை உணர்த்துவதில் தவறேதுமில்லை. மேலும் யாதவ பிரகாசருக்கும் அவரது மனத்தில் இருப்பவர்களுக்கும் மயூரவண்ணனின் பாடசாலையிலிருந்து வந்த மாணவன் இங்கு சேர்ந்து படிக்க எல்லா விதத்திலும் உகந்தவன்தான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். மமதை என்பது ஒடுக்கப்பட வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய ஒன்று. தனக்கு நிகர் வேறொருவரும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பவனிடம் வேறு ஒருவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்தால்தான் அவனுக்கு அவனுடைய நிலை விளங்கும். ஆகையால் அவனை விட நீ ஞானம் நிறைந்தவன் என்பதை உணர்த்துவதில் தவறேதுமில்லை. மேலும் யாதவ பிரகாசருக்கும் அவரது மனத்தில் இருப்பவர்களுக்கும் மயூரவண்ணனின் பாடசாலையிலிருந்து வந்த மாணவன் இங்கு சேர்ந்து படிக்க எல்லா விதத்திலும் உகந்தவன்தான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அதுதான் மயூரவண்ணனுக்கு நீ கொடுக்கும் மரியாதை. ராமானுஜா, நீ நிறைகுணமாக இருப்பது பாராட்டத்தக்கதுதான். அதே நேரம் அரை வேக்காடுகளுக்கு அவர்களுடைய நிலையை விளக்குவதும் உன் கடமைதான். இதில் மற்றொன்றும் தெரிந்து கொள். நாம் கற்ற வித்தையை நம்மிடம் மட்டுமே வைத்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அது மற்றவர்களுக்கும் உணர்த்தப்பட வேண்டும். மேலும் நீ கூறப்போவது நீ கற்ற வித்தை அல்ல, மயூரவண்ணன் உனக்கு கற்றுக் கொடுத்த வித்தை. மயூரவண்ணனின் மாணவனும் மற்றவர்களை விட எந்த விதத்திலும் சளைத்தவன் இல்லை என்பதையும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக யாதவ பிரகாசன். அதனால் கோவிந்தன் கூறியது போல் சக மாணவனுக்கு புரிய வைக்க வேண்டியது உன் கடமை என்றே அடியேனும் நினைக்கிறேன். வலிய சென்று உன் அறிவாற்றலை நீ பிரகடனப்படுத்த வேண்டாம். அதே சமயம் அதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டால் அதை விட்டு ஒதுங்கவும் வேண்டாம் என்றுதான் அடியேன் சொல்கிறேன். நீங்கள் சொல்வதை அடியேன் ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. வரதார்ப்பணம். நன்றி தாயே. ராமானுஜன் யாதவ பிரகாச சுவாமிகளின் பிரியமானவனாக ஆனதற்கு மூல காரணமே நீங்கள் தானே? உங்களுடன் அவனுக்கு ஏற்பட்ட சங்கம். இல்லை சோமயாஜி, நீங்கள் சொன்னதை சற்றே மாற்றிச் சொல்ல வேண்டும். எப்படி? ராமானுஜனின் சங்கம் அடியேனுக்கு கிடைத்ததுதான் குறிப்பிடத்தக்கது என்று சொல்ல வேண்டும். இது உங்கள் தன்னடக்கத்தின் வெளிப்பாடு என்றுதான் சொல்வேன். இல்லை, ராமானுஜனின் அறிவாற்றலும் ஞானமும் முதிர்ச்சியும் பிரமிப்பூட்டுகிறது. அதை யாதவ பிரகாசரும் உணர்ந்திருப்பதில் வியப்பேதுமில்லை. திருப்புட்குழி பாடசாலையில் சிறந்த மாணவனாக ராமானுஜனை யாதவ பிரகாசர் ஏற்றுக்கொண்டார் என்றதை கேட்டதும் அடியேன் புலங்காகிதம் அடைந்தேன், பெருமைப்பட்டேன். ஏன், ராமானுஜனை நினைத்து சற்றே கர்வப்பட்டேன் என்று கூட சொல்லலாம். எல்லாம் தங்கள் ஆசீர்வாதம். அடியேன் எதுவும் செய்யவில்லை, எல்லாம் அந்த வரதனின் செயல். தவமாய் தவம் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது மிக மிக அரிது. பிற்காலத்தில் ஒரு யுகபுருஷனாக வரக்கூடிய எல்லா சமிகைகளும் ராமானுஜனிடம் தெரிகிறது. ராமானுஜன் வருகையால் அடியேனின் மனத்திலேயே பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுதெல்லாம் வாரத்தில் 3-4 நாட்கள் அடியேன் காஞ்சியம்பதி மடத்திலேயே தங்கிவிடுகிறேன், ராமானுஜன் இருப்பதால். ராமானுஜனை திருப்புட்குழிக்கு செல்ல அனுமதித்ததின் பிரதான காரணமே தாங்கள் தானே? அவன் மீது எங்களுக்கும் மேலான அக்கறையும் அன்பும் கொண்டவர் தாங்கள். அவனது தேவைகளையும் அவனுக்கு எது நன்மை பயக்கும் என்பதையும் நன்கு அறிந்தவர். உங்கள் கையில் அவனை ஒப்படைத்ததில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியே.
உட்கார். சுவாமி, தாங்கள் அதிசயமாக இந்த நேரத்தில்... ஏதோ இப்பொழுது உன்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதுதான் இங்கேயே வந்து விட்டேன். ஆமாம், நீ இன்னும் உறங்கவில்லையா? என்ன வாசித்துக் கொண்டிருக்கிறாய்? வேறு என்ன, தத்துவ ஆராய்ச்சிதான். என்ன சுவாமி, வைத்த கண் வாங்காமல் அடியேனையே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நீ தினமும் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொண்டு ஸ்நானம் செய்து கர்மானுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு பாடசாலைக்கு செல்கிறாய். இப்பொழுது நடுநிசையை நெருங்கும் வரை கண்விழித்துக் கொண்டிருந்தால் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படாதா? நாளைய பாடசாலைக்கு தேவையான சில குறிப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் எல்லோருமே நேரம் காலம் என்று பார்த்து வேலை செய்வது இயலாது. அடியேன் விழித்திருப்பது விரும்பிச் செய்வது. அதனால்தான் உடல் சோர்வோ மனச்சோர்வோ அடியேனுக்கு ஏற்படுவதில்லை. பார்க்கப் போனால் நீங்களும் தான் வெகுநேரம் கண்விழித்திருக்கிறீர்கள். எத்தனையோ சேவை புரிகிறீர்கள், தியாகங்களை செய்கிறீர்கள். அதில் என்ன தியாகம் இருக்கிறது? தியாகம் என்று சொல்வதை விட அதில் ஒரு சுயநலமும் அடங்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். உடல் அசௌகரியங்களை பொருட்படுத்தாமல் பகவத் சிந்தனையுடன் இருந்தால்தான் பிற்காலத்தில் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு ஆன்மா பிரியும் போது அது ஆச்சாரியரின் திருவடியை சென்று அடையும். இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்திலேயே சுழன்று கொண்டிருக்கும். இந்த பிறவியே இறுதி பிறவியாக இருக்கட்டும் என்று சதா சர்வகாலமும் வரதனிடமே அடியேன் சரணடைந்து விட்டேன். ஆகையால் இதில் சுயநலமும் தலைதூக்கி நிற்கிறது. உதாரணத்திற்கு, நம் அகத்தில் தீப்பிடித்துக் கொண்டால் அந்த நெருப்பிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற பதற்றத்தில் உடலில் சிறிதே நெருப்பு பட்டாலும் பரவாயில்லை, அங்கிருந்து உருண்டோ பிறண்டோ குதித்தோ தப்பித்துக் கொள்வோம் என்று அத்தீயிலிருந்து வெளியேறத்தானே நாம் முற்படுவோம். அதுபோலத்தான் உடலை சற்றே வருத்திக் கொண்டாலும் இந்த பிறவியோடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆன்மா அந்த பகவானை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அடியேன் செயல்படுகிறேன். ஆதலால் முக்தி என்ற சுயநலத்தின் வெளிப்பாடாகவும் இது இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மேற்கோள் காட்டிய உதாரணம் அடியேனை பிரமிக்க வைக்கிறது. அடியேன் கற்க வேண்டியது ஏகத்திற்கு இருக்கிறது. தியாகம் என்று சொல்லும் பொழுது அடியேனுக்கு என் தகப்பனாரின் நினைவுதான் வருகிறது. வித்தையை பொறுத்த அளவு அவர் அடியேனுக்கு அள்ளிக் கொடுக்கிறார். மிகவும் அக்கறை கொண்டுள்ளார். மேலும் மேலும் படிப்பதற்குண்டான எல்லா வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார். அதில் எந்த குறையையும் வைக்கவில்லை. எங்கிருந்தாலும் அடியேன் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அவர் அவா. அதனால்தான் அடியேன் வித்தை கற்பதற்கு பரிபூர்ணமாக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். ஞானத்துடன் கூடிய பக்திதான் சிறந்ததென்று அடியேனின் தகப்பனார் அடிக்கடி சொல்வதுண்டு. ஞானமும் இருந்தால்தான் ஞானத்துடன் கூடிய வேறொருவர் சொல்வதை நாம் புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திர ஞானம், பக்தி இரண்டுமே ஈருடல் ஓருயிர் போன்றது. இதை அடியேனின் தகப்பனார் மெய்மறந்து சொல்வார். சாஸ்திர ஞானத்தின் இறுதி இலக்குதான் பக்தி. இதுவே மனிதன் அடைய வேண்டிய பூரணத்துவம். பகவத் ஞானத்தோடு ஆத்ம ஞானத்தையும் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அடியேன் வேதாந்த பாடத்தை படிக்க முன்வந்துள்ளேன். அடியேனுக்கு பெற்றோரின் ஆசிர்வாதத்தோடு உங்களைப் போன்ற பாகவதோத்தமரின் ஆசிர்வாதமும் இருந்தால் நிச்சயம் அதில் அடியேன் வெற்றி பெற முடியும். அடியேனை சூழ்ந்துள்ளவர்களை திருப்திப்படுத்த முடியும். உன் ஆன்மீக செயலும் பரோபகார சிந்தனையும் அடியேனையும் திருப்திப்படுத்தும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து மற்றும் ஒரு முக்கியமான உறவு ஒன்று இருக்கிறது. மனைவி என்ற உறவு. அந்த உறவை உன் பக்தியும் ஞானமும் மட்டும் திருப்திப்படுத்த முடியாது. நம் கணவன் நம்மோடு இருக்கிறான் என்ற மனமகிழ்ச்சிதான் அவளை திருப்திப்படுத்தும். நீ வெறும் மாணவன் மட்டுமல்ல, ஒரு குடும்பஸ்தன் என்பதையும் நீ உணர வேண்டும். கிரகஸ்தாஸ்திரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கிறது ராமானுஜா. தஞ்சா சிறு பெண்.
அவள் மனதில் 1000 ஆசைகளும் கனவுகளும் இருக்கும். ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுவது இயல்புதானே. அவர்கள் எதிர்பார்ப்பும் நியாயம்தானே. சென்ற வாரம் நீ வரப்போகிறாய் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்திருக்கிறாள் தஞ்சா. தஞ்சா மட்டுமல்ல, உன் தாயும் உன்னை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறாள். உண்மையை சொல்லப் போனால் தன் மகனுக்கு கல்யாணமாகி மாற்றுப்பெண் அகத்திற்கு வந்ததும் எங்கே தன் மகனை அவள் பக்கம் திருப்பி நம்மை பிரித்து விடுவாளோ என்று எண்ணாத மாமியாரே இருக்க முடியாது. ஆனால் அதுபோலெல்லாம் இல்லாமல் உன் தாயை தன் தாயாக, சோமயாஜியை தன் தகப்பனாராக போற்றி நடத்தும் தஞ்சாவிற்கு நீ நிச்சயம் நன்றி சொல்லத்தான் வேண்டும். அகத்தில் உள்ள சொந்த பந்தங்கள் நிம்மதியாக இருந்தால்தான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த நிம்மதியை தஞ்சா உனக்கு கொடுத்திருக்கிறாள். அப்படி நீ ஒருவனே சொந்தம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவளின் ஆசையை நிராசையாக்குவது சரியல்ல ராமானுஜா. நீ வராதது குறித்து வருந்திக் கொண்டிருக்கிறாள். ஆதலால் அவசியம் நீ ஸ்ரீபெரும்புதூர் சென்று தஞ்சாவை பார்த்துவிட்டு வா. அடுத்த வாரம் சென்று பார்த்துவிட்டு வருகிறேன் சுவாமி. ஏன் இந்த வாரமே செல்லலாமே? இல்லை சுவாமி, இந்த வாரம் சற்று கடினம். பாடசாலையில் நிறைய பணிகள் உள்ளன. இந்த வாரமும் தவிர்ப்பது மிகவும் தவறு ராமானுஜா. நீ பயிலும் பாடசாலையின் பணிகள் எல்லாவற்றையும் விட நீ ஸ்ரீபெரும்புதூர் செல்ல வேண்டியது மிகவும் முக்கியம். நீ ஒரு சராசரி மனிதன் அல்ல, மாணவன், கிரகஸ்தன் என்ற 2 நிலையும் கலந்தவன். உன் அகமுடையால் மனம் நோகாமல் நடந்து கொள். அவளை சுமூகமாக வைத்துக்கொள். அவள் நிராசை அடைந்தால் அது விரைவில் உன்னையும் பாதிக்கும். அதன் விளைவு இங்கே நீ நிம்மதியாக பாடத்தில் கவனம் செலுத்த இயலாது. கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவன் பலரை திருப்திப்படுத்த வேண்டி இருக்கும். அதை நீ சரியாக செய்வாய் என்ற எண்ணத்தில்தான் உன்னை அடியேன் கிரகஸ்தாசிரமத்தை மேற்கொள்ளச் சொன்னேன். மற்ற எல்லா பொறுப்புகளையும் செவனே செய்யும் என் ராமானுஜன் சகதர்மினியிடம் தன் கடமையை சரிவர செய்யவில்லை என்ற பெயர் உனக்கும் நல்லதல்ல, அடியேனுக்கும் நல்லதல்ல. நீ உன் அகத்திற்கு செல்லத்தான் வேண்டும். ஆதலால் இந்த வாரம் நீ அவசியம் உன் அகத்திற்கு சென்று வா ராமானுஜா. நீங்கள் சொன்ன பிறகு அடியேன் செல்லாமல் இருப்பேனா? இந்த வாரம் அவசியம் செல்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. அடியேனை விட தஞ்சா அடைய போகும் மகிழ்ச்சிதான் அடியேனுக்கு மிகவும் முக்கியம். சரி, வெகு நேரம் விழித்திருக்காமல் சீக்கிரம் உறங்கு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஆகட்டும் சுவாமி. நமஸ்காரம். வரவேண்டும், வரவேண்டும். வந்தனம் சுவாமிகளே. தாங்கள் இங்கு விஜயம் செய்ய போவதாக அறிந்திருந்தால் தகுந்த முறையில் வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருப்பேனே. என்ன திருக்கச்சி, ராமானுஜனை நான் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டேன் என்பதற்காக தடபுடலாக வரவேற்க ஆசைப்பட்டீரோ? மரியாதை எல்லாம் பலமாக இருக்கிறது. உண்மையில் தாங்கள் ராமானுஜனை தங்கள் பாடசாலையில் சேர்த்துக் கொண்டது தங்களின் பெருந்தன்மையே சுவாமி. இருப்பினும் ஒரு சித்தாந்த சுடரொளி, ஒரு சிறந்த துறவி, அதுவும் வெகு நாட்கள் கழித்து வரதனை தரிசிக்க வரும்போது தகுந்த முறையில் வரவேற்பதுதானே சுவாமி முறையாகும். இருக்கட்டும், இருக்கட்டும். நீர் சொல்லிய வார்த்தைகளே எம்மை தகுந்த முறையில் வரவேற்றதாகிவிட்டது. வேறு என்ன சொன்னீர்? ராமானுஜனை சேர்த்துக் கொண்டது பெரிய உபகாரம் என்றீரே. ஒரு விதத்தில் நீரும் ஒரு உபகாரிதானோய் சுவாமி. ஆமாம், ராமானுஜனை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரே, அதைத்தான் சொல்ல வந்தேன். ஒரு சிறந்த வித்துதானையா அவன். எதையும் பசுமரத்தில் அடித்த துரும்பு போல் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்கிறான். குறிப்புகளை எதிர்பார்க்காத சமயத்தில் ஈட்டி போல் பாய்ச்சுகிறான். குரு பக்தியிலோ முன்பிருந்த சகலரையும் மிஞ்சி விடுவான் போல் இருக்கிறது. தங்கள் திருவாயால் இதை கேட்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது சுவாமி. அது மட்டுமா? ராமானுஜன் 2-3 நாட்களாக என்னோடு இல்லை. ஸ்ரீபெரும்புதூர் சென்றுள்ளான். உத்தரவு வாங்கி கொண்டுதான் சென்றான். ஆனால் பாரும், அவன் 2 நாட்கள் இல்லாதது 20 நாட்கள் இல்லாதது போல் ஒரு மாயையை உண்டு பண்ணிவிட்டான்.
நல்ல அற்புதமான குழந்தை ஐயா அவன். தாங்கள் சொன்னதை சோமயாஜி கேட்டால் அவர் மிகவும் சந்தோஷம் அடைவார். தங்களை வெகு நேரம் இதே இடத்தில் நிற்க வைத்து பேசுவது சங்கடமாக இருக்கிறது. தாங்கள் பரதனை சேவிக்க செல்லுங்கள். அடியேனும் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். பட்டரே, இதோ புறப்பட்டு விட்டேன். வாருங்கள் சுவாமி. நீர் போய்கொண்டே இரும். நான் குளத்திற்கு சென்று சுத்தி செய்து கொண்டு வருகிறேன். சரி சுவாமி. என்ன நம்பிகளே, அடியன் கண்டது எதுவும் கனவில்லையே? ஏன் அப்படி கேட்கிறீர் பட்டரே? பிறகு வந்தது யாதவ பிரகாசர் தானா என்று தலையில் ஏதோ குடைகிறதே. சாதாரணமாக இவர் வந்து போனால் இடி இடித்து புயற்காற்று அடித்தார் போன்று இருக்கும். இன்றைக்கு இந்த யாதவ பிரகாசர் வந்த சுவடு தெரியாமல் போகிறாரே. ஓ, அதை சொல்கிறீரா? புயலையும் தென்றலாய் மாற்றும் வித்தை ராமானுஜனிடம் இருக்கிறது. சாதாரண கல்லையும் பொன்னாக மாற்றும் சிந்தாமணி கல்லை போன்றவன் ராமானுஜன். அவன் இல்லாத ஓரிரு நாட்களே யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு வெறுமையாக இருக்கிறதாம். அதை சொல்பவர் யாதவ பிரகாசர். நம்ப முடியவில்லை, நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. சரி பட்டரே, சுவாமி, தாங்கள் சந்நிதி நோக்கி செல்லுங்கள். யாதவ பிரகாச சுவாமிகளுக்கு தகுந்த முறையில் மரியாதை செய்து விடுங்கள். தாங்கள் தாமதித்தால் ஒருவேளை அவர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதுவும் சரிதான். அடியேன் சந்நிதிக்கு செல்கிறேன். தாசன் அடியே. தாசன் அடியே.